Hi friends, welcome to Cook with Suku. Taste the magic of Suku's Kitchen. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் சுவையில் கமன்னு டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு சாம்பார் பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் பொடி அரைச்சிடலாம். அதுக்கு 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் ஒரு வானல் சூடானதும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாதி அளவு வறுபட்டதும் நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் கொடுத்து ஒரு குறக்குறப்பான பவுடராக அரைக்க போகிறோம். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம தனியாக ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். நான் இங்கே 10 போல் சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு குக்கானதும் எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு சின்ன துண்டு பூசணிக்காய், 1 கேரட், 1 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகளை 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி போட்டு பாதி அளவு வேகிற வரைக்கும் குக் பண்ணலாம். பாருங்கள், இது பாதி அளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காய்கறி ஃபுல்லாக குக் ஆகிற அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடியில் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே சாம்பாரோட வாசனை நல்லா கமன்னு வர ஆரம்பிச்சிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு நான் இங்கே ஆல்ரெடி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து மூடி போட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். பாருங்கள், இது நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பை, 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி சாம்பாரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் நல்லா கொதிக்கும் போது கடைசியாக இந்த பெருங்காயத்தூள் சேர்த்தா இன்னும் வாசமாக இருக்கும். சுவையை இன்னும் சேர்த்து கொடுக்க 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையையும் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. சும்மா கமன்னு ஹோட்டல் டேஸ்ட்டில் சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல், ரைஸ்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்போவாக இருக்குங்க. நீங்கள் சுட சுட இட்லியோ பொங்கலோ வச்சு இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.